புதிய தலைமுறையின் அரை மணியில் 50 நிகழ்ச்சிகளில் செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். ஊதிய உயர்வு தொடர்பாக நல்ல முடிவு எட்டப்படும் என்பதால் போக்குவரத்து வேலைநிறுத்த போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்படும் என்றார். போக்குவரத்துத்துறை அமைச்சரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கடுகளவும் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதால் திட்டமிட்டபடி 15ஆம் தேதி வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று சிஐடியு சங்கத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய 2000 கோடி ரூபாய் தேவைப்படும் வேளையில் 500 கோடி என்பது எப்படி போதும் என்றும் கேள்வி எழுப்பினார். கடந்த பேச்சுவார்த்தை எந்த வகையிலும் எங்களுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினால் சென்னை வடபழனியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தார்கள். அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டபோது வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மீனாட்சி, செல்வி, சிறுவன் சஞ்சய், சிறுமி சந்தியா ஆகிய 4 பேரும் புகைமூட்டத்தால் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். வடபழனியில் தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பு ஆக்கிரமிக்கப்படாமல் கட்டப்பட்டது என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த குடியிருப்பிற்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்புகளுக்கு முன் அனுமதி பெறப்படவில்லை என்றும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. உரிய அனுமதி பெறாத இந்த குடியிருப்பிற்கு சீல் வைக்கப்பட்டு அதுகுறித்து வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது. குடியிருப்பு தீ விபத்தின் போது காப்பாற்றுவதற்காக கீழே வீசப்பட்ட சிறுவனுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. 2வது தளத்தில் இருந்த ஜான் கிறிஸ்டோ தீ விபத்து ஏற்பட்டவுடன் குடும்பத்தாரை பத்திரமாக வெளியேற்ற முயன்றிருக்கிறார். அப்போது கீழே போர்வை விரித்து காத்திருந்த தீயணைப்புத் துறையினரின் அவருடைய மகனை தூக்கி வீசுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து தன்னுடைய 10 வயது மகன் ஜெய் கிறிஸ்டோவை தூக்கி வீசியிருக்கிறார். அப்போது திடீரென்று போர்வை கிழிந்ததால் சிறுவன் ஜெய் கிறிஸ்டோவிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சென்னை வடபழனி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களுக்காக முதல்வர் தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சுமார் 156 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொதுப்பணித்துறை திட்டங்களை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக இவை தொடங்கி வைக்கப்பட்டன. இதேபோல 140 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட இருக்கும் 5 வெள்ள தடுப்பு பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் அருகே 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்க இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலத்தோடு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழிப்பாதையாக 54 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரிய தமிழக அரசின் வரைவு மசோதா குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கே செல்லவில்லை என்ற செய்தி தற்போது தங்களுக்கு அதிர்ச்சி தருவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சென்னை செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வின் போது சோதனை என்கிற பெயரில் மாணவ மாணவிகள் மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்பட்டது கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். நீட் தேர்வு எழுதிய மாணவர்களிடம் வரம்பு மீறி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணனும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான விதிமுறைகளை அரசு முன்கூட்டியே செய்தித்தாட்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் மீதான ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்க ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக அரசின் இமாலய ஊழல்கள் ஒவ்வொன்றாக தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதாக ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியும் போட்டி போட்டு அரசு கஜானாவை காலி செய்திருப்பது தெரியவந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைக்கான இலக்கணத்தோடு பன்னீர்செல்வம் அணியினர் வந்தால் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியைச் சேர்ந்த கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் கூறியிருக்கிறார். சென்னை தீநகரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இரு அணிகள் இணைவது குறித்து தங்கள் தரப்பில் நிபந்தனைகள் ஏதும் இல்லை என்றும் கூறினார். அதிமுக அணிகளின் இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தை தமிழக மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திவிட்டதாக பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் கூறியிருக்கிறார். சென்னையில் நம்முடைய செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்தை கூறினார். தமிழகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை விட்டுவிட்டு அதிமுகவினர் சின்னத்திற்காக நாடகம் நடத்தி வருவதாக மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான நக்மா குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு நக்மா இந்த கருத்தை தெரிவித்தார்.
முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய ராணுவத்தினரை பாகிஸ்தான் படைகள் கொன்றபோது மன்மோகன் சிங்கிற்கு வளையல் அனுப்பப்படும் என்று பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானி பேசியதைப் போலத்தான் தற்போது மோடிக்கும் வளையல்களை தாங்கள் அனுப்புவதாக நக்மா கூறினார். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்த நபரை டெல்லி போலீஸ் தேடி வருகிறது. சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் தராவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்த நபர் மிரட்டியதாக நீதிபதி பூனம் சௌத்ரி போலீசில் கூறியிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவருடைய ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நாஞ்சில் சம்பத், புகழேந்தி, முன்னாள் எம்எல்ஏ சுவாமி உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் சென்னையில் மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு என்று கூறியிருக்கும் வானிலை ஆய்வு மையம் உள் மாவட்டங்களில் இடியோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானதை அடுத்து கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு நடைபெற்றது. 4 நாட்களில் 13 கல்லூரிகளில் 762 இடங்களுக்கான கலந்தாய்வு நடக்கிறது. 4294 மாணவர்கள் இதில் பங்கேற்க உள்ளார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரத வீதிகளில் வடம் பிடித்து இழுத்தார்கள். தேரோட்டத்தையொட்டி மதுரையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சித்திரை திருவிழாவின் முக்கிய பகுதியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த மீனவர் கடலில் மீன்பிடிக்கச் சென்று இதுவரையில் கரை திரும்பாதது அவருடைய உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி இளங்கோ, ராஜா, ஐயனார் உள்ளிட்ட 5 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றிருக்கிறார்கள். காற்றின் வேகத்தில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இளங்கோ தவிர மற்ற 4 பேரும் திரும்பிவிட்டனர். இளங்கோ மட்டும் இதுவரையில் கரை திரும்பவில்லை. இளங்கோவை மீட்டுத் தரக் கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இருக்கும் அழகர் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு கடந்த ஆண்டை விட 2 மடங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதற்கென்று கள்ளழகர் இன்று மாலை அழகர் கோவிலில் இருந்து புறப்படுகிறார். இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் உதயகுமார் ஆய்வு செய்தார். இந்திய ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ராணுவ வீரர்களை மோடி காக்க தவறிவிட்டார் என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. பின்னர் அவர்கள் வளையல்களையும் பெண்கள் அணியும் ரவிக்கை துணியையும் தபால் மூலமாக பிரதமருக்கு அனுப்பினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கில் புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தி அங்கு திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சங்கர்ராமன் கொலையில் பிறை சாட்சியாக மாறியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட தமிழ் புலிகள் அமைப்பினரை காவல்துறை கைது செய்தது. பஞ்சமி நிலங்கள் குறித்து இதுவரையில் அறிக்கை தாக்கல் செய்யாதை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தடையை மீறி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆசிரியர்களுக்கு கோடை காலத்தில் சிறப்பு பயிற்சி அளிப்பதற்கு எதிராக பெரம்பலூரில் நடைபெற்ற சிறப்பு பயிற்சி 6 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் புறக்கணித்தார்கள். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெரம்பலூரில் இருக்கும் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்றிதழ் நடப்பில் உள்ளனவா என்பது பற்றி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனையிட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. வருகிற 31ஆம் தேதிக்குள் இந்த சோதனை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்படி சோதனை நடத்தப்படாத வாகனங்களை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் பயன்படுத்த முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவை சத்தியமங்கலம் இடையில் தனியார் பேருந்துகள் தொடர்ந்து வேகமாக இயக்கப்படுவதாக மீண்டும் புகார் எழுந்திருக்கிறது. பேருந்து ஒன்று அதிவேகமாக இயக்கப்பட்டதை கண்டித்து ஒருவர் படம் பிடித்து வெளியிட்ட காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்தது. பொள்ளாச்சி பகுதியில் அதிவேகமாக பேருந்து இயக்கியதாக 2 ஓட்டுநர்களின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட பேருந்துகள் அதிவேகமாகவே இயக்கப்படுவது தொடர்கிறது. திருவாரூர் மாவட்டம் கோமல் கடைவீதியில் குடிநீர் வழங்கக் கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களோடு ஒப்பாரி வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளாட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
இந்த மறியல் போராட்டத்தால் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு படையிடம் இருக்கும் ஆயுதங்களை மாவோயிஸ்டுகள் கைப்பற்றுவதை தடுப்பதற்காக அதிநவீன ஆயுதங்களை அரசு பயன்படுத்த இருக்கிறது. மாவோயிஸ்ட் அட்டகாசத்தை அடக்குவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பயோமெட்ரிக் வகை துப்பாக்கிகள், ஜிபிஎஸ் வசதி கொண்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறினார். கால்நடை தீவன ஊழல் தொடர்பாக பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவிற்கு எதிராக புதிய வழக்கு தொடர சிபிஐ உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. கால்நடை தீவன வழக்கில் லாலுவை விடுவித்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இதில் தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டின் முன்னணி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வீட்டுக் கடன்களுக்கான வட்டியை கணிசமாக குறைத்து அறிவித்திருக்கிறது. 30 லட்சம் ரூபாய்க்கு கீழான வீட்டுக் கடன்களுக்கான வட்டி 0.25% குறைக்கப்பட்டு 8.35% மாற்றப்பட்டிருக்கிறது. 30 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட கடன்களுக்கு 0.1% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்திருக்கிறது. காஷ்மீர் மாநில அரசு நிர்வாகம் இன்று முதல் ஸ்ரீநகரில் இருந்து செயல்பட தொடங்கியது. ஸ்ரீநகரில் இருக்கும் ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து நிர்வாகப் பணிகள் தொடங்கின. ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகர் வந்தடைந்த முதலமைச்சர் மெஹபூபா முஃப்திக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை காஷ்மீரின் தலைநகர் மாற்றப்படும். பிரான்ஸ் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இமானுவேல் மேக்ரோனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு உறவை மேம்படுத்தும் விதத்தில் புதிய அதிபரோடு இணைந்து பணியாற்ற விரும்புவதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் புதிய அதிபருக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். கோயம்பேடு நேரு பூங்கா மெட்ரிக் சுரங்கப்பாதையில் வருகிற 14ஆம் தேதி ரயில் சேவை தொடங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் திருமங்கலம், அண்ணாநகர், பச்சையப்பன் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 6 சுரங்க ரயில்கள் உள்ளன. கடந்த மாதம் பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் தந்திருந்த நிலையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை புழல் சிறைக்கு சென்று திருமாவளவன், முத்தரசன், ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சந்தித்தார்கள். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அதன் கீழ் பயணித்த 4 தலைவர்கள் அதிலிருந்து பிரிந்த பிறகு சந்திப்பது தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை வனச்சரக அலுவலகத்தில் சந்தன மரங்களை வெட்டி கடத்திய கொள்ளையர்கள் 2 பேரின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி இரவில் வனச்சரக அலுவலகத்திலேயே புகுந்து அங்கிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்களை சிலர் கடத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் மலை ரயில் சேவை 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூரில் சூறைக்காற்றோடு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் மரங்கள் சாய்ந்துள்ளன. குறிப்பாக மலை ரயில் தண்டவாளத்தில் பல மரங்களும் சாய்ந்து கிடக்கின்றன. அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகள் நிறைவடையாத காரணத்தினால் மலை ரயில் சேவை 2வது நாளாக இன்றும் தடைபட்டது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. புர்துவான் மாவட்டத்தில் இருக்கும் அஸ்ராம் பகுதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்தார், 3 பேர் படுகாயமடைந்தார்கள். நீண்ட தாமதத்திற்கு பிறகு சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விராட் கோலி தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் ஷிகர் தவான், யுவராஜ் சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா, அஜிங்கிய ரஹானே, மணிஷ் பாண்டே ஆகியோரோடு தோனி, கேதார் ஜாதவ், அஸ்வின் ஆகியோரும் தொடர்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்.